ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபல்ஸ். இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிற படம் டிமாண்டி காலனி 2. டிமாண்டி காலனி 1 2015 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு, வெற்றி படமாகவும் இருந்துச்சு. அதோட சீக்வல் இந்த சென்ஸ் வந்துட்டு அந்த படத்தோட கண்டினியூஷனாக வந்துட்டு டிமாண்டி காலனி 2 எடுத்திருக்காங்க. ஜென்ரலாக வந்துட்டு பார்ட் 2ன்னு சொல்லும் போது அதே கதை, டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ் இல்லை சேம் ஆக்டர்ஸ் அதை வச்சு வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த படம் கம்ப்ளீட்டாக அந்த படத்தோட கண்டினியூஷனாக எடுத்திருக்கார் அஜய் ஞானமுத்துவோட ஃபஸ்ட்டு மூவியும் டிமாண்டி காலனி தான். அதுக்கு அடுத்தது நயன்தாரா வச்சு இமைக்கா நொடிகள் எடுத்திருந்தார். அதுக்கு அடுத்தது கோப்ரா விக்ரம் வச்சு எடுத்திருந்தார். இது அருள்நிதியோட 18வது படம். அருள்நிதி அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் அருள்நிதிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரியான மூவி இந்த மூவியும். அருள்நிதியோட பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் கதை, எவ்ரி 6 years June 6th ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு மிஸ்டீரியஸ் புக்கை படிப்பாங்க, த அன்சங் கிங் ஆஃப் ஃபாலன் கிங்டம். அந்த புக்கில் இருக்கிற சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு அவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது வந்துட்டு அதனால் வந்துட்டு ஒரு ஈவில் ஸ்பிரிட் அவங்கள வந்துட்டு பலி வாங்கும். ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த புக்கை அருள்நிதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு படிப்பாங்க, அதனால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. சிமிலர்லி அதோட கண்டினியூஷனாக வந்துட்டு செகண்ட் பார்ட். படத்தோட ஆரம்பத்துலேயே பிரியா பவானி சங்கரோட பேர் சாம் தூக்கிட்டு இறந்து போகிறார். அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு பில்டிங் மாடியிலேருந்து குதிச்சிருவார். அதுக்கு அடுத்து கரெக்டாக 6 yearsக்கு அப்புறம், சாம் இறந்து 6 yearsக்கு அப்புறம் வந்துட்டு சாமோட கனவு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது. அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு பிரியா பவானி சங்கர், அவங்களோட கேரக்டர் நேம் டெபி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும் போதே வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் அதில் வந்துட்டு ஜோசியக்காரராக இருப்பார். அந்த பர்டிகுலர் கேரக்டர் தூக்கிட்டு இறந்துருப்பார். அந்த சீனை பவானி சங்கர் பார்க்குறாங்க. இதை ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் டேயில் வந்துட்டு பிரியா பவானி சங்கர் வந்துட்டு சாமோட ஸ்பிரிட் கூட, அவரோட ஆவி கூட வந்துட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சில இன்ட்யூஷன் அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காது. இந்த பர்டிகுலராக இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு அவங்க நினச்சி பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கும் போது வந்துட்டு சாமை விட அங்கே இன்னொரு ஸ்பிரிட் வந்துட்டு இவங்க கூட பேசிகிட்டு இருக்கும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி, என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்றது நடக்கிறது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த ஸ்பிரிட் தான் அருள்நிதி. ஃபஸ்ட் பார்ட்டில் அருள்நிதி வந்துட்டு ஸ்ரீனிவாசன்ற கேரக்டர் எடுத்திருப்பார். அந்த கிளைமேக்ஸில் அருள்நிதி இறந்துட்டுருப்பார். நம்மளுக்கு அது முடிக்கும் போது கதை அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. வேறாஸ் இந்த மூவியில் ஸ்ரீனிவாசன் இறக்கலை. அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணி பிரியா பவானி சங்கர் ஸ்ரீனிவாசனை காப்பாற்றிட்டுற மாதிரியும், ஸ்ரீனிவாசன் ட்வின்ஸ் இவரோட இன்னொரு பிரதர் ரகுநாத், அவர் ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரியும் கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா ஸ்ரீனிவாசனும் ரகுவும் அது என்ன ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, த கிரியேஷன் ஆஃப் ஆட்டம் சம்திங் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஸ்ரீனிவாசன் இறந்துட்டா ரகுவும் இறந்துடுவார். ஸ்ரீனி அண்ட் ரகுவோட ஃபாதர் என்ன பண்ணுவார்னா அவரோட கம்ப்ளீட் சொத்தில் 70% ஸ்ரீனிக்கு எழுதி வச்சுருவார். இதனால் ரகு ஸ்ரீனியை செத்தா அந்த சொத்துலாம் நம்மளுக்கு வந்துடும் அப்படி. அதனால் எப்போ இவன் சாவான்னு பார்த்துட்டு இருக்கும் போது பிரியா பவானி சங்கர் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் ரகு ஸ்ரீனியை எப்படி காப்பாற்றுறார், அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த ஸ்பிரிட் என்னென்னலாம் விஷயம் பண்ணுது அப்படின்றது தான் கம்ப்ளீட் ஸ்டோரி. ஃபஸ்ட் பார்ட்டோட எதிர்பார்ப்பை செகண்ட் பார்ட்டில் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டோட எண்டுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, தேர்ட் பார்ட்கான ட்விஸ்ட். ஃபஸ்ட் பார்ட்டில் ஸ்ரீனி இறந்துட்ட மாதிரி காட்டுவாங்க, அவர் கோமாவில் இருப்பார். செகண்ட் பார்ட்டில் அவரோட தம்பி ரகு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருப்பார். ஸ்ரீனி இந்த விஷயம் எல்லாமே எப்படி நடக்குது, இதை எப்படி போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம், இதுக்கு யாரெல்லாம் காரணம், இந்த பர்டிகுலர் ஈவில் ஸ்பிரிட்டை எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த சைக்கிள் எவ்ரி 6 years வர சைக்கிளை ஒன்றை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னாலே இது கண்டினியூ ஆகாது. அதுக்கான அப்ரோச்சஸ் என்ன அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் அவங்க மூவ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு ட்விஸ்ட்டு அண்ட் தென் அவர்
லூப் நெக்ஸ்ட் பார்ட்கான விஷயத்தை வந்து விட்டு போயிருப்பாங்க. மொத்தத்தில் படம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.